ராசியான ராசி பலன் எப்படி இருக்குது? கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுடைய 6வது வீடு. இவங்களுக்கு ஒன்று உடம்புல ஒரு நோய் இருக்கும் அல்லது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய 6வது வீடு அவங்க லக்கணத்தில் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு சிறு கடனை வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு கேது இருக்கிறதுனால நிறைய பின்னோக்கியான சிந்தனைகள். நான் அவனுடைய புத்தாண்டு பலன்களே சொன்னது பார்த்தோம்னா நிறையா பழைய விஷயங்களே திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு தன்மையில் இந்த காலத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால வீட்டை வந்து ஒரு பராமரிப்பு செலவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஒரு வீடு சம்மந்தமாக ஒரு பராமரிப்பு செலவு, தாயார் வழியில் ஒரு செலவுகளை அவங்க செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி யாரு? 2ஆம் அதிபதியான சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல. அவர் 2க்கும் எத்தனைக்கு அதிபதி? 8க்கும் 9க்கும். 2க்கும் 9க்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவங்க கோயிலுக்கு, அதாவது அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு நன்கொடைகளை கொடுப்பாங்க இந்த மாதங்கள். குலதெய்வ கோயிலுக்கு பராமரிப்புக்கு வெள்ளை அடிக்க, வர்ணம் பூசுவதற்கு, ஏன்னா சுக்கிரனா இருக்கிறதுனால வர்ணம் பூசுவதற்கு, சித்திரம் வரைவதற்கான பணத்தை இவங்க கொடுக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால அந்நியர்களை வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க தான் அதை சரி பண்ணி பேசிக்கணுமே தவிர வெளியாட்களை உள்ள விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டு. வெளியாட்கிட்ட போய் உங்க பஞ்சாயத்து, ஏன்னா 7ங்கிறது பஞ்சாயத்து, 7ங்கிறது ஒரு பொது இடக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நீங்க கூப்பிட்டு வந்து அவங்கள பேசுனீங்க அப்படின்னா இந்த அதிபதி இவர் யாரு அப்படின்னா 4க்கும் 7க்குமான அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன, நீங்க யாரை கூப்பிட்டு போனீங்களோ அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவர் 9ஆம் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கேது வந்து 4ஆம் இடத்துல, அதாவது கேது வந்து லக்கணத்துல இருந்து 4ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் புதன் வருவார். புதன் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா இவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் அதிபதியும் கூட. நல்லா கவனிச்சு பாருங்க, 10க்கும் 10 குடையவர், 1 10 குடையவர். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வேறு யாரு? 1 10 குடையவர். அப்படின்னா என்னன்னா இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடியது வந்தது அப்படின்னா வீட்டிலேயே ஒரு பாட்டில் சின்ன ஒரு தொழில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 1/1/2024 ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அடுத்து தொடப்பவர் யாரை தொடுவார்? செவ்வாயை தொடுவார். செவ்வாயை தொட்டார்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3க்கும் 8க்கான அதிபதி. அப்போ வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. போக்குவரத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போங்க. இந்த போக்குவரத்தில் கவனம் போகிறது வண்டி வாகனத்தில் ஒரு செலவுகளை கட்டாயம் இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயம் இந்த காலத்தில் ஏற்படுத்திக்கும். அதே மாதிரி 3/8ங்கிறதா செக் பவுன்ஸ் ஆகுறதுங்க. செக் பவுன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 3/8. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் செக் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாத காலங்கள் எந்த பிரச்சனைகளும் அதீதமாக ஏற்படாது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது, ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு குருவினுடைய ஜீவ சமாதியாக பேசலாம். இது 8ஆம் பாவம். எப்படிங்க? இதுக்கு 8ஆம் பாவம். ஆமாங்க. இந்த கன்னி வந்து இதுக்கு வந்து 8ஆம் இடம்னால 4ஆம் மாசத்துக்கு மேல இந்த ராகுகேது பயிற்சி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர்கள் குருபாரை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த 8ன்ற குரு வந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகளால ஒரு மன வருத்தத்தையும் ஒரு செலவையும் ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சே ஆக வேண்டும். இந்த காலத்துல குழந்தைகள் இந்த காலம் வந்து கர்ப்பிணியாக இருந்தால் அவங்க குழந்தை பிறக்கிறதா கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? ஆப்ரேஷன் சார்ந்த தன்மையாகத்தான். ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறதால குழந்தை பிறப்பு ஆப்ரேஷன்ல தான் நடக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தை தான் பிறக்கும். என்ன மாதிரியான குழந்தைகள் பிறக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு கண்டிப்பாக ஆப்ரேஷன்ல தான் நடந்தாலும் குழந்தை மூலமாக ஒரு செலவையும் குழந்தை மூலமாக ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவர் 4க்கும் 8க்கு அதிபதி. தாயாருடைய உடல்நிலைகளையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் 4க்கும் 7க்கும் அதிபதி வந்து 8ல் இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது காலகட்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல 3 10 தொடர்பு இருந்தால் இன்சூரன்ஸ் பணம் ரினிவல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒரு பணத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்துல ஆன்லைன் படிப்புகள், அது இந்த காலகட்டத்தில் அவங்க தாராளமாக படிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறது செய்கிறது எல்லாமே தாராளமாக செய்யலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மத்திய பகுதியில் 5ஆம் இடத்துக்கு வரையில, அதாவது அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரையில உங்களுடைய பூர்வீக கோயிலில் போயோ உங்களுடைய பூர்வீகத்துக்கு போய் அங்கே உங்களுடைய
உங்களுடைய தகப்பனார் வழி உறவுகளை சந்திக்கிறதுக்கான அனுகூலங்கள் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். வேற ஏதாவது இது இருக்குங்களா? அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சரி 5, 6 கூடையவன் 6ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறார். அப்படி பலம் பெற்றக்கூடிய காலத்துல வேலைக்கு நீங்க தாமதமாக வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரும். ஆனா அதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? தாமதமாக தான் செய்வீங்க. இந்த நேரம் தவறாமை என்பதை இந்த காலத்தில் நீங்க இந்த டைம்ல நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு எப்பயுமே வெற்றிகள் உண்டு. 4ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால இப்ப பாருங்க 12ஆம் அதிபதி இங்க எங்க இருக்காரு? 4ல இருக்காரு. 12ஆம் அதிபதி 4ல இருக்காரு. அப்ப 12ஆம் அதிபதி 4ல இருந்தாருன்னா 4ங்கிறது விரயம், 12ங்கிறது தாய் இடங்கள். நீங்க இந்த மாதிரி இடங்கள் நீங்க வாங்குறதா இருந்தா அந்த இடங்கள் வந்து விற்பனை செய்ய நினைச்சு வாங்கினீங்கன்னா அது முடக்கமாகவே கிடக்கும், விற்பனை செய்ய முடியாது. இந்த 12ஆம் அதிபதி வந்து 4ல இருக்கிறதுனால அதுவும் செவ்வாய் கூட இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கவனமா போங்க. செவ்வாயும் சூரியனுமே பகை கிரகங்கள். செவ்வாய் சூரியன் ரொம்ப நெருங்கையில உங்களுக்கு வீட்டுல ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த செவ்வாய் சூரியனோ உங்களுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துல வரையில குழந்தைகளை விளையாட்டுல ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. விளையாடி அவங்க கை காலில் அடிபடுறதுக்கான தன்மை அதிகமாக இருக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த ராசி பலனில் சந்திக்கலாம்.